பெற்றுக்கொள்வதற்கான ஒரு துவக்கத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவாராக. 2வது 48வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அதிலே இந்த எலியேசர் சொல்லுகிறாரு, கர்த்தர் என்னை நேர் வழியாக நடத்தி வந்தார் என்று சொல்கிறார். அதாவது இந்த காரியத்தை இதுவரைக்கும் அவர் நடத்தி வந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் துவங்கின ஆண்டவர் நிச்சயமாகவே அவ்வப்போது சில சூழ்நிலைகள் மாறினாலும் சரியான இடத்திற்கு சரியான வழிகளுக்கு நம்மை நடத்துவார். அப்படி நடத்துவார் என்றால் அதுதான் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார் என்பதற்கு அடையாளம். இங்கே கர்த்தர் எலியேசரை நேர் வழியாக எந்த இடத்துக்கு போகணுமோ, யாரை பார்க்கணுமோ, குறிப்பாக அவன் என்ன எதிர்பார்த்தானோ அதை கரெக்டாக செய்கிறபடினாலே நேர் வழியாய் நடத்தினார். உங்களையும் கர்த்தர் நேர் வழியாக நடத்துவாராக. 3வது 50வது வசனத்திலே வாசிக்கிறோம், இந்த காரியம் கர்த்தராலே வந்தது அப்படின்னா என்னன்னா, அந்த காரியத்தை முடிய பண்ணுகிறவரும் கர்த்தர் தான். முடிவு தேவன் தான் நமக்கு தருவார். முடிய வைக்க பண்ணுகிறவரும் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். எந்த காரியத்தை நீங்கள் தொடங்கினீர்களோ அந்த காரியத்தை பாதியிலேயே விட்டு போகிற ஆண்டவர் நம்முடைய அல்ல. ஆனால் அது கர்த்தராலே தொடங்கப்பட்டது, ஜெபத்திலே ஆரம்பிக்கப்பட்டது என்றால் அதனுடைய முடிவும் கர்த்தருடைய கையில தான் இருக்கிறது. அது தோல்வியாக முடிவதில்லை, அது வெற்றியாக தான் கர்த்தர் முடிய பண்ணுகிறார். உங்களுக்கு நான் விசேஷமா சொல்லுகிறேன், இதுவரைக்கும் எதற்காக நீங்கள் ஜெபித்தீர்களோ, என்ன முயற்சிகளை நீங்கள் எடுத்தீர்களோ, அது உங்களுடைய குடும்பத்திலேயோ, உங்களுடைய பிசினஸ்லயோ, உங்களுடைய ஊழியங்களிலோ, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ எதை நீங்கள் ஆரம்பித்தீர்களோ, ஜெபித்தீர்களோ அதை சித்திக்க பண்ணுவாராக, அதை நேர்வழியாய் நடத்துவாராக, அதை முடிக்க பண்ணுவாராக. நீங்கள் வெற்றி அடைவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவார். பெற்றுக்கொள்ளுங்கள். God bless you.